ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட பேசிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னன்னே தெரியாது அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி வந்து சொல்லித்தரேன். மித்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் இதே மாதிரி தான் பேசிக்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் மித்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்க்குறதா இருந்தாலும் இந்த பேசிக்ஸை பார்த்துட்டு போய் பார்க்கலாம், தப்பே இல்லை. சரி, ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு C++ ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்ணி சொல்லி தரப்போனேன். ஸோ நீங்களும் முதல்ல குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ C++ ஆன்லைன் கம்பைலர்னு டைப் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வரும். ஸ்டார்டிங்லேயே வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்லைன் கம்பைலர் ஓப்பன் ஆயிரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா C++ கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் சின்டாக்ஸ். ஸோ எந்த ப்ரோக்ராம் எடுத்தாலுமே இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் இருக்கும். ஸோ இந்த லைன் விட்டுருங்க. ஸோ இந்த டபுள் ஸ்லாஷ்குள்ளே நீங்கள் எது கொடுத்தாலுமே அது கமெண்ட் அது ப்ரோக்ராமில் எதுவுமே ரன் ஆகாது. நெக்ஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா ஆஸ் இன்க்ளூட் ஐகோஸ்ட்ரீம், இதுதான் நம்மளோட ப்ரோக்ராமோட ஹெட்டர் ஃபைல். இந்த ஹெட்டர் ஃபைல் இல்லாமல் நம்ம ப்ரோக்ராம் ரன் ஆகாது. சரிங்களா? இந்த ஹெட்டர் ஃபைல் எதுக்குன்னா ஒரு இன்புட் நம்ம எடுக்கிறனாலோ ஒரு அவுட்புட் இது நம்ம பிசி கொடுக்குறனாலோ இந்த ஹெட்டர் ஃபைல்ஸ் தான் யூஸ் ஆகும். இதுக்குள்ளே நிறையா லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் இன்டெப்த்தாக நீங்கள் தெரிஞ்சுக்க தேவையில்ல. ஜஸ்ட் இந்த ஹெட்டர் ஃபைல் எதுக்குன்னா இன்புட் எடுக்கிறதுக்கு அவுட்புட் எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட் மெயின் ரிட்டர்ன் 0. இந்த ரெண்டுக்குள்ளே நம்ம என்ன ப்ரோக்ராம் படித்தாதான் அதுதான் நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அவுட்புட் வந்து எப்படி, அதாவது ஒரு அவுட்புட் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ அதாவது ஒரு சென்டென்ஸ் ஏதாவது நம்ம எதை கொடுத்தாலோ அது அப்படியே நம்ம அவுட்புட்டில் வரணும். ஸோ அதுக்கு என்ன பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா std டபுள் செமிகோலன் cout ப்ளஸ். ஸோ இதுக்குள்ளார நீங்கள் என்ன கொடுத்தாலுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் பேர் கொடுக்க போகிறேன், டெக் வித் சிபி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ரன் பண்ணுறேன், என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா, இங்கே நான் டெக் வித் சிபின்னு கொடுத்தவொடனே டெக் வித் சிபின்னு வந்துச்சு. ஸோ இதையே நான் அப்படியே காப்பி பண்ணுறேன், திருப்பி அடுத்த லைனில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு திருப்பி ரன் பண்ணுறேன், எனக்கு என்ன வருது பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 தடவை டெக் வித் சிபின்னு வந்துருச்சு. ஆனால் பட் எனக்கு என்ன ஒரே லைனில் வந்துருக்கு. ஸோ இது நெக்ஸ்ட் லைனில் வர வைக்கணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இதை நெக்ஸ்ட் லைனில் வர வைக்கிறது என்னன்னா, ஸோ திருப்பி இப்படின்னு போடுறீங்க, std டபுள் செமிகோலன் end l. ஸோ இந்த மாதிரி end l அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு ரன் பண்ணுறேன். இப்போ என்ன வருதுன்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு டெக் வித் சிபின்னு சொல்லிட்டு அடுத்த லைனில் வந்துருச்சு. பார்த்தீங்களா? ஸோ இந்த end l எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம அடுத்த லைன் கொண்டு வரதுக்கு, அதாவது நம்ம அவுட்புட்டில் வந்து அடுத்த லைன் கொண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ இது std டபுள் கோலன் ரெண்டல்ங்கிறது ரொம்பளுக்கு பெருசாக இருக்கா. ஸோ கொஞ்சம் இதை வந்து ஷார்ட் ஃபார்மாக இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். அதை வந்து என்னன்னா, ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா டபுள் கோட்ஸுக்குள்ளே /n அது கொடுத்தீங்கனாலும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ரன் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அது கொடுத்தாலுமே எனக்கு அடுத்த லைனில் வந்துருச்சு. சரிங்களா? இதுதான் நம்ம அவுட்புட்டு கூட எடுக்கிறதுக்கான மெத்தடு. சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி எத்தனை தடவை வேணால் காப்பி பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா? எத்தனை தடவை வேணால் நான் வேணால் போட்டு காமிக்கிற பாருங்க. எத்தனை தடவை வேணால் காப்பி பண்ணி போட்டாலுமே உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ டெக் வித் சிபின்னு மட்டும் இல்லை, நீங்கள் இந்த இடத்துல என்ன பேர் வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா ஏசிபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் வரும். என்னோட ஒரே லைன் வருதுன்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்லாஷன் கொடுக்க மறந்துட்டேன். ஸோ அதை நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா டெக் வித் சிபி சிபி ஓகேங்களா? கரெக்டாக இந்த மாதிரி தான். நீங்கள் எத்தனை தடவை இது கொடுத்தாலும் ஸோ உங்களுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தடவை std டபுள் கோலன் இந்த மாதிரி std 2 கோலன் கொடுத்துட்டு நம்ம ஒவ்வொரு தடவையும் ப்ரோக்ராம் டைப் படிச்சுட்டு இருந்தோம்னா ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப டைம் இதாகும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதுக்கு ஒரு கீவேர்டு இருக்கு, யூஸிங் நேம் ஸ்பேஸ் std அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் படிச்சிட்டிங்கன்னா இப்போ ரன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து சேம் அவுட்புட் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த std டபுள் கோலன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு ரன் பண்ணாலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேம் அவுட்புட் தான் இருக்கும், எரர் காமிக்காது. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த யூஸிங் நேம் ஸ்பேஸ் std யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா
இன்புட்டு, அதாவது இன்புட் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரியா? ஓகேங்களா? ஓகே, பார்ப்போம். இப்போ வந்து சரி, ஓ இன்டிஏ சி இன்ஆஃப். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. சி அவுட்டுக்கு வந்து இந்த லெஸ் தென் சிம்பிள் போட்டோமா? ஸோ அப்போ நீங்கள் சி அவுட்டுக்கு வந்து லெஸ் தென் சிம்பிள் போட்டோம். அப்போ சி எனக்கு வந்து என்ன சிம்பிள் போடணும்னா கிரேட்டர் தென் சிம்பிள் போடணும். மாற்றி போட்டிங்கன்னா கண்டிப்பாக எரர் வரும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சி இன் ஆஃப் ஏ, இப்போ பார்த்தீங்கன்னா சி இன் ஆஃப் ஏ. ஸோ அந்த நான் ஏல வந்து இன்புட் என்ன கொடுக்குறேனோ அதை நான் அப்படியே பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போட போகிறேன். ஓகேங்களா? சரியா? இப்போ நான் வந்து சும்மா இதையும் நான் கமெண்ட்டில் போட்டுக்கிறேன். ஸோ இதே கமெண்டில் உங்களுக்கு தெரியறதுக்காக நான் கமெண்டில் போட்டுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு உங்களுக்கு வந்து இன்புட் கேட்குது. இன்புட்டில் வந்து இப்போ நான் 22 அடிக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா அவுட்புட்லேயே 22 வந்துருச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு நம்பராகவும் இன்புட் வாங்கலாம். இல்லையா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட் ஈக்குவல் டு வே இங்கே ஆல்ரெடி 12. இங்கே வந்து இங்கே இன்புட் நீங்கள் டேரெக்டாகவே கூட கொடுத்துக்கலாம். அந்த சி நான் எடுத்துகிட்டு இங்கே இன்புட் இங்கே டேரெக்டாக எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஏ வந்து 12ஓட வேல்யூ கொடுத்துருக்கேன். அந்த ஏவோட வேல்யூ அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படியும் நீங்கள் இன்புட் நீங்கள் டேரெக்டாகவே கொடுத்துடலாம். இல்லைனா நாங்கள் ஃபஸ்ட்டு சொன்னபடி பார்த்தோன்னா நீங்கள் யூசர்கிட்ட இன்புட் கேட்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொன்று கூட இன்புட் வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்ட்டு டி ஈக்குவல் டு ஒரு 13 கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன்னா வருதுன்னு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா 12 தான் வருது. ஏன்னா நாங்கள் அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ண சொல்கிறது என்னென்னா இங்கே ஏவை மட்டும் தான் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இங்கே அது மட்டும் டிஸ்பிளே ஆச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த டியூ பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சி அவுட் என்னோட டியூ பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 13, 12 ரெண்டுமே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரே லைனில் பிரிண்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்லாஷ் அண்ட் டைப் பண்ண முன்னாடியே சொல்லியிருக்கேனா? ஸோ இந்த ரெண்டு கொடுத்துட்டு டபுள் கோட்ஸுக்குள்ளார ஸ்லாஷ் அண்ட் இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு 13, 12 ரெண்டுமே வந்துருச்சு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்ட் ஸோ பி இன்ட்டு பின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் சும்மா வச்சுக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பியில் வந்து ஏவையும் டியும் ப்ளஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம பிஏ பிரிண்ட் பண்ண சொல்லலாம். என்ன வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். பிஏ பிரிண்ட் பண்ண சொல்லிட்டு நம்ம என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 25. பார்த்தீங்கன்னா இங்கே 12யும் 13யும் ப்ளஸ் பண்ணால் என்ன அவுட்புட் வருமோ 25ன்னு வந்துருச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு டேட்டா டைப்பும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இன்புட்லாம் எப்படிலாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் வந்து வேறு வெப்சைட்டுக்குள்ளே இருந்து சொல்லித்தரேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து W3 ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் இதில் பாருங்கள் எப்படிலாம் இன்புட் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்ட் எக்ஸ். சரிங்களா? இன்ட் எக்ஸ்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சி அவுட் டைப் ஏ நம்பர். ஸோ இப்போ என்னன்னா இந்த இடத்துல வந்து டைப் ஏ நம்பர்னு சொல்லிட்டு நம்ம அவுட்புட் ஸ்க்ரீனில் காமிக்கும். அடுத்தது சி இன் ஆஃப் எக்ஸ், அதாவது இங்கே இன்ட்டில் வந்து எக்ஸ்ன்னு டிக்ளேர் பண்ணா இல்லையா, அதுக்கு வந்து இங்கே இன்புட் வாங்குறோம். சரிங்களா? ஸோ அந்த இன்புட்டை வாங்கினதுக்கப்புறம் அது அவுட்புட்டில் வந்து யுவர் நம்பர் இஸ்ன்னு வந்துட்டு நம்ம இங்கே என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த நம்பர் அப்படியே டிஸ்பிளே ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் ரன் பண்ணி காட்டுறேங்க பாருங்கள். நம்பர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்களா? நான் ஒரு நம்பர் வந்து என்னோட நம்பர் ஃபேவரட் 17 கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா யுவர் நம்பர் இஸ் 17 சொல்லி கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இதுதான். ஓகேங்களா? ஸோ வாங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போய் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்ட் எக்ஸ் காமா ஒய், ஒரே இன்ட்டில் வந்து நம்ம எக்ஸ் காமா ஒய்னு இங்கே 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்ட்டு சம்முனே இன்னொரு வேரியபிளும் டிக்ளேர் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் அவுட்புட்டில் என்ன வரணும்? சி அவுட் ஆஃப் டைப் ஏ நம்பர், அதாவது ஒரு நம்பரை டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே சி இன் ஆஃப் எக்ஸ், அதே மாதிரி தான் ஒரு எக்ஸுக்கு இன்புட் ஒய் கேட்டிருக்கிறாங்க, அதே மாதிரி ஒய்க்கு ஒரு இன்புட் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன, இங்கே சம்முங்கிற வேரியபிளுக்குள்ளே எக்ஸ் ப்ளஸ் ஒய், அதாவது எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ணி சம்முங்கிற வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ அவுட்புட்டில் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, சம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸும் ஒய்யும் ஆட் பண்ணால் என்ன நம்பர் வரணுமோ அந்த நம்பர் இங்கே வரணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு அதை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா
இன்புட்டில் வந்து சி அவுட்டில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். சி அவுட்டில் பார்த்தீங்கன்னா டைப் ஏ நம்பர், டைப் ஏ அனதர் நம்பர்னு 2 நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைப் ஏ நம்பரில் வந்து நான் ஒரு 12ன்னு போடுறேன். இங்கே டைப் அனதர் நம்பரில் வந்து மறுபடியும் அதுலேயும் 12னே போடுறேன். ஸோ சரிங்களா, ரெண்டுலையும் ஆட் பண்ணால் 12 ஆட் பண்ணால் 24. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட்டில் வந்து என்னது சம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அந்த சம்முங்கிற வேரியபிள்குள்ளே என்ன இருக்கோ அதை இங்கே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அது இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் வேணும் இதில் போய் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இன்ட்டு சி அவுட்டை டைப் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே என்ன வரணும், ஸோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா சீன் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸ்ன்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. ஒன்ஸ் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணணுன்னா நீங்கள் உங்கள் ஆன்சரை சப்மிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் வரும். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் இன்புட்டு வாங்கணும். இன்புட்டை இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன வேணால் ப்ளஸ் பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா டைப்ஸ், அதாவது பேசிக்காக என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர்ஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா வேரியபிளில் எக்ஸாம்பிளுக்கு 5ன்னு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா டீச்சருக்குள்ள இங்கே அவங்க கூட எக்ஸாம்பிள் ஈஸியாக கொடுத்துருக்காங்க. டீச்சரில் பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ், எல்லா நம்பர்ஸும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதாவது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நீங்கள் டெசிமல், அதாவது பாயிண்ட் வச்சு வேல்யூஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, சிம்பிளாக சொல்லணும்னா அந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் டெசிமல் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, டபுள்னாலும் நீங்கள் ஃப்ளோட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவீங்க. பட் என்னன்னா உங்களுக்கு ஃப்ளோட்டுக்கு வந்து குறிப்பிட்ட ரேஞ்சு தான் இருக்கும். அதாவது நீங்கள் டபுள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் ஃப்ளோட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லா தடவையுமே டபுள்யூ யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஆனால் இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. என்னென்னா கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் அதிகமாக பிடிக்கும். ஸோ ஸ்பேஸ் பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லைனா நீங்கள் எல்லா தடவையும் டபுள்னு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஃப்ளோட் யூஸ் பண்ணுற தேவை ஃப்ளோட், டபுள் யூஸ் பண்ணுற இடத்துல டபுள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேர். இதை கேர்னு சொல்லுவாங்க, சார்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த கேர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அதாவது லெட்டர்ஸ் ஏபிசிடி இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குச்சு, இந்த மாதிரி லெட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம கேருங்கிறத யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, பூல். நீங்கள் என்னடா பூல்னு புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பெருசாக நினச்சிக்காதீங்க. பூல்னா என்னென்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருந்தால் ட்ரூன்னு வரணும், இல்லைனா ஃபால்ஸ்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் பூல்னு டேட்டா டைப் யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங்னா நீங்கள் வந்து கேரில் பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசிடி லெட்டர்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணிக்க முடியும், அதுவும் சிங்கிள் கோட்ஸில். அதே நீங்கள் ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஏபிசிடி லெட்டர்ஸையும் வேர்ட்ஸையும் எது வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது கூட சேர்த்து நீங்கள் நம்பரையும் கூட ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அந்த ஸ்ட்ரிங்கோட பெனிஃபிட். பட் நீங்கள் கேருக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸ் போடணும், ஸ்ட்ரிங்குக்கு பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ் போடணும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் எதாவது கொடுத்துருக்காங்களா பார்க்கலாம். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, பார்த்தீங்கன்னா பூலியனுக்கு பார்த்தோன்னா 1 பைட் மெமரி ஸ்பேஸ். பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரூ ஃபால்ஸ் இந்த ரெண்டும் எது ஸ்டோர் ஆனாலும் நம்மளோட மெமரியில் வந்து 1 பைட்டில் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி கேர் ஏபிசிடி லெட்டர் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுவும் நம்மளுக்கு 1 பைட்டில் தான் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு இன்ட்டு பார்ப்போம். இன்ட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு 2 இல்லைனா 4 பைட்ஸில் ஸ்டோர் ஆகும். சரிங்களா, ஃப்ளோட் பார்த்தீங்கன்னா 4 பைட்ஸில், டபுள் பார்த்தீங்கன்னா 8 பைட்ஸில். நீங்கள் உங்கள் எந்த நம்பருக்கு இதுக்கெல்லாம் ஒவ்வொரு நம்பர் ரேஞ்ச் இருக்குது, அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, இங்கே ஒரு எக்ஸசைஸ் இருக்குது, நீங்கள் ஃபில் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே நான் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ஒரு தடவை ஃபில் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஃபில் பண்ணுறேன். இங்கே என்னது நம்பர் கொடுத்துருக்காங்களா, ஸோ அப்போ இங்கே என்ன வரும் இன்ட். நெக்ஸ்ட் இங்கே என்னது 8.99. ஸோ ரேஞ்சில் கொடுத்துருக்காங்களா, ஸோ இங்கே கூட உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கேயே டபுள் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டிஓயூபிஎல்இ டபுள். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா லெட்டர் வந்து இதில் பிரிண்ட் பண்ணுவாங்க கேர். சரிங்களா, அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு வந்திருக்காங்க. அப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னா உங்களுக்கு பூல், அதாவது டெக்ஸ்ட் இங்கே டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்காங்களா, ஸோ டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கனால உங்களுக்கு இங்கே என்ன வரும் ஸ்ட்ரிங். ஓகேங்களா, நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்து உங்கள் ஆன்சர் செக் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான், இது டேட்டா டைப்ஸ் ஓவர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நம்பர்ஸ். சரிங்களா, இன்ட்டில் வந்து 1000 நம்பர்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே சி அவுட்டில் மைனம் கொடுக்குறாங்க. ஸோ இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்த எக்ஸாம்பிள் தான், எது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரில. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் வந்து கரெக்டாக உங்களுக்கு 1000ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நீங்கள் வேணால் எதாவது மாற்றி கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 10,000 கொடுக்குறேன். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு 10,000 வரணும்.
ஸோ அவுட்புட்டில் பார்த்தா வந்துடுச்சு. சரி ஓகேங்களா, இது சிம்பிள் தான், உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளோத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நம்பர் டெசிமல் நம்பர் வச்சு கொடுத்துருக்காங்களா, பாயிண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ளோட். டபுள் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் 19 கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்களா, ஸோ அதுக்கு தான் டபுள். சரி, ஸோ எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் அதில் வந்துன்னா 35E3 E3 இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மால் இ, டபுளில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இ. ஸோ இதுக்கு என்ன வேல்யூன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ளோட்டில் இங்கே ஈன்னு பார்த்தீங்கன்னா 35E3னா அங்கே வந்து ஈக்கு பதிலாக இங்கே எத்தனை நம்பர் 3ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ இங்கே 3 0 வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே 35 3 0 வந்துருச்சு. ஸோ அதே டபுளில் பார்த்தீங்கன்னா 12E4 அப்போனா இங்கே E4னா 4 0 வரணும். 1 2 3 4 பார்த்தீங்கன்னா 4 0 கரெக்டாக வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து 0 0 0ன்னு ஒவ்வொரு தடவையும் டைப் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எத்தனை ஜீரோஸ் வேணுமோ அத்தனை நம்பர் போட்டு அது பக்கத்தில் ஈன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான வேல்யூஸ் வந்துடும். சரிங்களா, உங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதோட நம்பர்ஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு பூலியன் தனியாக என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா பூல் இஸ் கோடிங் ஃபன். ஸோ கோடிங் வந்து ஃபன்னாக இருந்தால் ட்ரூ, அதாவது ஃபிஷ் வந்து டேஸ்ட்டாக இருந்தால் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இது அவுட்புட்டில் ட்ரூ ஃபால்ஸ் அப்படி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இதுதான் பூல். நெக்ஸ்ட் வந்து கேரக்டர்ஸ் பார்ப்போம். ஸோ உங்களோட கிரேட்லாம் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் கேர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் இந்த மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம், சேருங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. கேர் ஏ ஈக்குவல் டு 65, கேர் பி ஈக்குவல் டு 66, கேர் சி ஈக்குவல் டு 67. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருங்க, உங்களுக்கு இப்படி சொன்னால் புரியாது, உங்களுக்கு சொல்லி இப்படி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா இங்கே கேர் ஏ ஈக்குவல் டு 65, என்னடா கேர் ஏ ஈக்குவல் டு 65ன்னு கொடுத்துருக்க, சி அவுட் ஆஃப் ஏ கொடுத்துருக்க, ஆனால் பட் இங்கே வந்து கேபிட்டல் ஏ வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்ப்பீங்க. என்னடா எங்கள் எல்லாத்தையும் இதுக்கு முன்னாடி ஏமாற்றிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. அப்படி இல்லைங்க, இது வந்து ஒரு மெத்தட் இருக்குது. என்னன்னா இது வந்து லெட்டர்ஸோட அஸ்கி வேல்யூ. சரிங்களா, அஸ்கி வேல்யூ. ஸோ அஸ்கி வேல்யூன்னு உங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அங்கே கூட லிங்க் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணி உள்ள போய் காமிக்கிறேன். ஸோ இதுதான் அஸ்கிஸ் வேல்யூ. ஸோ ஜீரோவோட வேல்யூ வந்து 31 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 பிரிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு 32ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ். இந்த மாதிரி தான் அஸ்கி வேல்யூஸ் இருக்கும். கேரக்டருக்கு வந்து இந்த மாதிரி நம்பர் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒவ்வொரு சிம்பிளும் அசைன் பண்ணிக்கும். ஓகேங்களா, 33க்கு பார்த்தீங்கன்னா இந்த நாட் சிம்பிள், 34க்கு பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ், 35க்கு பார்த்தீங்கன்னா ஆஸ், 36 பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டாலர் சிம்பிள். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 65னா கேபிட்டல் ஏ, 66னா கேபிட்டல் பி, 67னா கேபிட்டல் சி. சரிங்களா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேபிட்டல் லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனி எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்களா. ஸோ அதை தான் இங்கேயும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸ்டார் ஆஃப் ஏனா ஏக்கு வந்து என்னது, ஏக்கு வந்து என்னது, கேபிட்டல் ஏக்கு பார்த்தீங்கன்னா 65. ஸோ அதனால் இங்கே கேபிட்டல் ஏ கொடுத்துருக்காங்களா. ஸோ அதனால தான் இங்கே 65னா அவுட்புட்டில் வந்து உங்களுக்கு கேபிட்டல் ஏன்னு வந்துச்சு. சரிங்களா, சரி வாங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போகலாம். ஸோ இது கேரக்டர்ஸ் பார்த்து முடிச்சோம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்கை பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே தான், உங்களுக்கு என்ன ஸ்ட்ரிங்காக வேணுமோ டபுள் கோட்ஸ்குள்ளே பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஓகே அவ்வளோதான் ஸ்ட்ரிங். இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது முதல்ல தெளிவாக பார்த்துக்கோங்க. இதுதான் பேசிக்ஸு. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் வந்து மீதி இருக்கிற எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா.